வெக்கம், மானம், சூடு, சோதனை எதுவுமே இருக்கக்கூடாது. 10 நாளில் கற்றுக்கிட்டு போய் ஜெயித்தவங்க இருக்காங்க. 10 வருஷமாக கற்றுக்கிட்டே இருந்து தோற்றவங்க இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னு என் வீட்டுக்கு நான் அவார்ட்ஸ் அடுக்கி வச்சுருக்கேன். மற்ற அம்மா கதை அழுக மாட்டேன். நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒஸ்டானவன் கார்த்திக் தான். நல்லவன் போல் இருக்கக்கூடிய ஒரு கெட்டவன் சொல்லுவேன். நான் டைரக்டருக்கு முழு காரணம் பீச்சாங்காய் படத்தோட டீம் தான். அதில் கார்த்திக் தான் காரணம். பர்மிஷன் கெஞ்சி காலில் விழுந்துருக்கணுங்க. அடையா போலீஸ் ஸ்டேஷனில் நான் இன்ஸ்பெக்டர் காலிலே விழுந்து. விஜய் சேவி ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டைரக்டருங்க ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு உட்கார வைப்பாங்க. உடனே சேனல்லேருந்து எனக்கு கூப்பிட்றாங்க. ஓவர் த நைட் நாங்கள் ஃபேமஸ் ஆனோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. இவரை பற்றி நான் எப்படி இன்ட்ரோ கொடுக்கறது அப்படின்னு எனக்கே தெரியலங்க. இவரை வந்து ஒரு பெரிய ஃபிலிம் டைரக்டர்னு சொல்கிறதா, ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதா, இல்லை ஆர்டிஸ்ட் ட்ரெயினர்னு சொல்கிறதா, இல்லை ஆட் ஃபிலிம் மேக்கர்னு சொல்கிறதான்னு எனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். லெட்ஸ் வெல்கம் த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் பொன்முடி சார். வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ உங்களை வந்து ஜெம் டிவி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போது எனக்கு லைட்டாக ஒரு கிருகிருன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, பொதுவாக இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்னை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடல், ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் இவ்வளோ பெருசாக ஒரு முளத்துக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆங்கர்ஸ்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவோம்ல. காலம் அந்தந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு உருவத்தை கொடுக்குது. ஃபஸ்ட்டு நான் நடிகனாக தான் வந்தேன். அப்போ தியேட்டர் ஆர்டிஸ்டாக மாறினேன். அப்படி ஆனால் தான் நடிகன் ஆக முடியும் அப்படின்னு. சரி, நடிகன் ஆகுனாவே ஒரு டைரக்டர் ஆகணும். இல்லை ஷார்ட் ஃபிலிம் காலம் வந்தது. அப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகணும். அதில் அப்படி படிப்படியாக வளர்ந்து இப்போது இண்டிவிஜுவல் ஃபிலிம் டைரக்டராக ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு பண்ணக்கூடிய ஆளாக என்னை வளர்த்தி வச்சிருக்கேன். அந்த காலம்தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இதை விட்டுட்டு ஓடிட முடியாது. டிப்ரெஸ் ஆகி பைத்தியம் பிடிச்சி போய் அடுத்தவங்க மேலே பழி சொல்கிறதுக்கு போக முடியாது. நம்மளே ரெடி பண்ணிக்கணும். அப்போனா நம்ம என்ன திறமை இருக்குதோ அதை வளர்த்திக்கிட்டு அதில் நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி தான் நான் எப்பவுமே செய்வேன். இப்போ உங்களோட ஃபேமிலி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். செலிப்ரிட்டி குடும்பம். உங்கள் அப்பா ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே நடிப்புலையும் சரி, டைரக்ஷன், அதுக்கப்புறமேட்டு ஆன்மீகத்தில் உங்களுக்குமே நிறைய ஒரு ஈடுபாடு இருக்குது. ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து நடிப்பு துறையில் வந்து வந்தீங்க? அப்பா டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இருந்தாங்க. டிஎம் தேமசாமி டிஆர்ஐ ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பா ப்ரொடக்ஷன் வச்சு ஆரம்பித்து நிறைய படங்கள் பண்ணார். அம்மா வந்து ஃபைட்டராக இருந்தாங்க. எம்எஸ் தாஸ், சோமசுந்த மாஸ்டர்கிட்ட, ஹேமா மாணி, ஜீனத்தம்மாக்கெல்லாம் டூப் போட்டவங்க. சித்தப்பா வந்து வந்து ஒன்று விட்டு சித்தப்பா. ஆனால் நிறையா படங்களுக்கு அப்பாவும் அவங்களும் தான் ரொம்ப க்ளோஸாக இருந்து, அப்பாவு இல்லாமல் படம் இல்லை அந்த அளவுக்கு தான் சினிமா. இப்போ சின்ன வயசுலேருந்தே சினிமா டெய்லி படங்கள் ஓடும். தேவதாஸ்னு ஒரு படம் ஒரு 1000 தடவை பார்த்துருப்பேன். பழைய தேவதாஸ் கேஸ்ட் இந்த காலம் போட்டு பார்த்துட்டே இருப்போம். அப்பா பார்க்கும்போது நாமளும் எக்ஸாமுக்கெல்லாம் போய் அன்றைக்கும் கூட அது பார்த்துட்டு இருப்பேன். அப்போ போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வருவேன். அந்த பார்வதின்னு ஒரு கேரக்டர், இது அந்த அம்மா சாவித்திரி அம்மா நடிச்சிருப்பாங்க. அவள் ரொம்ப ஃபேன் ஆனேன். இப்படியும் இவ்வளோ பெரிய அழகு, இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ், என்ன டேலண்ட்டு அப்படின்னால நினச்சது உண்டு. அதனால் இந்த சினிமா என்னையை ஆழமாக ரொம்ப இது மேலே லவ் பண்ணி இதில் இருந்தே ஆகணும், வெளியில் போகவே கூடாது. ஒரு கங்கணம் கட்டிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். கங்கணம்னா ஜெயிச்சாதான் ஊருக்கு போகணும். இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாவெல்லாம் கிடையாது. அப்போது அன்றைக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு கம்பெனி, ஒரு 25 கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிக்கு ஃபோட்டோ கொடுக்கணும். அந்த 25 கம்பெனிக்குள்ளே தான் தமிழ் சினிமாவே அடங்கி இருக்கும். அதுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கணும். அங்கேயும் பயங்கரமான கேங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கேங் அந்த கேங் கொடுக்க மாட்டாங்க, அந்த கேங் இந்த கேங்க்கு விட மாட்டாங்க. இப்படியே இருந்த காலம். அந்த டைமில் நான் வந்தேன். அதாவது நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா, ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறி, டிஜிட்டல்லேருந்து இன்றைக்கி வந்து சிப்புக்கு இவ்வளோ பெரிய இதில் கொண்டு போய் நம்ம
படத்தை ஏற்றி கொண்டு போயிடலாம். ஒரு பென்ட்ரைவில் படத்தை கொண்டு வர அளவுக்கு ஒரு தேட்டருக்குள்ளே போய் ஒரு பென்ட்ரைவ்லேயே படத்தை நம்ம காப்பி பண்ணி படம் பார்க்குற அளவுக்கு இந்த 3 காலகட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். இப்போது இந்த 3 காலகட்டத்துலையும் இருந்ததுனால எனக்கு ஈஸியாக என்ன ஆச்சுன்னா, சினிமாவோட அந்த வளர்ச்சியை தொடர்ந்து நம்ம கூட இருக்கிறனால நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே வந்து சும்மா இருக்கவே தேவையில்லை. ஒரு ஃபோனுக்குள்ளே நம்ம ஆக்டிங் நம்ம பண்ணிகிட்டே இருந்தாங்க கூட இன்றைக்கி நம்மளுக்கு வருமானம் வீட்டுக்கு வரும். நீங்கள் போய் ஒரு படத்தில் போய் நடித்த வருமானத்தை விட யூடியூப்பில் நடித்தும் கூட கொண்டு வந்துடலாம். ஒரு நல்ல கண்டென்ட்டோட அப்போ நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருந்ததுனால நான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வடிவமை கொண்டு வந்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன மூவியில் என்னென்ன கேரக்டரில் நடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். இது மக்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக. என்னென்னா இப்போ கூட என்ன நினைக்காங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டோம், ஒரு வீடியோ எடுத்து இது பண்ணிட்டோம், நம்ம ஈஸியாக நடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறணும். வெக்கம், மானம், சூடு, சோதனை எதுவுமே இருக்கக்கூடாது. அதை கற்றுக்கிட்டு சினிமாக்குள்ளே வந்தால் யார் இருந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியும். அது அந்த காலத்தில் இந்த காலத்தில் அந்த காலத்தில் ரொம்ப நாள் இருந்தாங்க. 10 வருஷம் 5 வருஷம் ஒரு தேட்டர் குரூப்பில் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு 10 மாதம் இருந்தால் போதுமானது, 10 நாள் இருந்தால் போதுமானது. 10 நாளில் கற்றுக்கிட்டு போய் ஜெயித்தவங்க இருக்காங்க. 10 வருஷமாக கற்றுக்கிட்டே இருந்து தோற்றவங்க இருக்காங்க. எனக்கு உருவாக்கி விட்டதே ஷார்ட் ஃபிலிம் காலம்தான். ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போய் அப்போ எடுக்க வந்து அப்போ அப்படியே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நாமளே சின்ன சின்ன கதைகள் கொடுக்க ஆரம்பிச்சு, நாம் உருவாக்கி விட்ட ஆட்கள், நாம் உருவாக்கி விட்ட டீமாக ஃபார்ம் பண்ணி அப்போது அது மூலிமா நம்ம வந்த கோல் அடைஞ்சிட்டோம். இப்போ 5-7-8 படத்தில் வந்து மெயின் வேலைலாம் நடிச்சிருக்கேன். அப்போலாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் பக்கத்தால் அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் நிற்கவே பெரிய வேலையாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் பெரிய கேரக்டரெலாம் கிடைக்கிறது அது கண்டாகுதுங்க. அந்த கேங்கில் 4 பேர்த்துக்கு வேலை நிற்கவே பெரிய வேலை, அதுக்கே போட்டி பயங்கரமாக இருக்கும். அப்போது பையா படத்தில் அந்த போட்டி வந்தது. ஆனால் எங்கூட போட்டி போட்டவங்க இன்றைக்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க. அந்த 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 டீமில் 4 பேர் அந்த பையா படத்தில் இந்த தெலுங்கு கேரக்டரில் அதில் நான் தான் மெயின் கேரக்டராக இருப்பேன். அதில் யோகி பாபாவில் நடிச்சிருப்பேன். அப்படி பெரிய சண்டையெல்லாம் வந்து இது போய் லிங்குசாமி சார்கிட்டே போய் கேட்டிருக்கேன். அப்படி எல்லாமே பொன்முடிக்க கொடுக்குறீங்களே, எங்களுக்கு எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு. என்கிட்டன்னு நீ ஏதோ சூனியம் பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு எல்லாமே கொடுக்காங்க. கிடையாது, நான் தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன், எனக்கு கொடுத்து பார்த்தாங்க, இன்னொருத்தர் கொடுப்பாங்க, சரியாக பண்ணலைன்னா பொன்முடி கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேங்க, நான் என் வீட்டுக்கு நான் அவார்ட்ஸ் அடிக்க வச்சுருக்கேன். நான் மற்ற அம்மா கதை அழுக மாட்டேன், கொடுக்கலின்னு நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்குன்னு வந்ததை அதை நான் ஸ்கோர் பண்ணி செய்வேன். இப்போ கூட ஆடிஷன் போக வந்து கூப்பிட்டா தான் போவேன். போய் கம்பெனியாக கொடுத்து டிப்ரெஷன் ஆக விட நம்ம கரெக்டாக பண்ணால் அவங்க கூப்பிடுவாங்க. இல்லை நானே உருவாக்குவேன், டீமை உருவாக்குவேன். அப்படி உருவாக்கின டீம்லாம் நிறையா இருக்குது. நாளை இருக்கனால சீசன் 3லேருந்து சீசன் 6 வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னா சும்மா இல்லை. ஷார்ட் ஃபிலிம் நடித்து அவார்டு வாங்கி, த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கி, பாக்யராஜ் சார் என்னை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அன்னைக்கு லியோனி பட்டிமன்றத்தில் எங்கள் ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேசுனாங்க. உயிர் வாசம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி பாக்யராஜ் பேசணுன்னு பாக்யராஜோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து இவங்க வந்து லியோனி பட்டிமன்றத்தில் பேச போய் உடனே சேனல்லேருந்து என்னை கூப்பிட்டு தலைவர் கூப்பிட்ருக்காங்க. அன்றைக்கி வந்து சிஎம் கருணாநிதி ஐயா. அப்போ உடனே கூப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, லியோனி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஓவர் த நைட் நாங்கள் ஃபேமஸ் ஆனோம் சீசன் 3ல். அப்போ V3ன்னு ஒரு படம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணேன்னா, நான் ஃபுல்லாக அவர் ஏற்கனவே அவர் கோயம்புத்தூர்காரு அமுதவானன்னு சொல்லிட்டு ஒரு 80-70 அவார்டு வாங்கினார். கோட்டான்னு ஒரு படம். அடுத்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக கோயம்புத்தூருக்கு ஒரு 150 பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னார். நான் அதெல்லாமே ட்ரெயினர் ஃபுல்லாக அவங்க போய் நின்று கூட ஒரு 2-3 மாதம் கூட இருந்து நடிக்க வச்சு, யாரெல்லாம் நடிப்பு வழியாக அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து, பீச்சாங்கையில் அப்படி தான் நடித்த எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட். கார்த்திக்கும் கூட இப்போ 3 நாள் வந்து நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ண பையன்தான். இப்போ பீச்சாங்கை கார்த்திக்குன்னு சொல்கிறாங்கள்ல. ஆனால் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒஸ்ட்டானவன் கார்த்திக் தான்.
கெட்டவனும் அவன் தான், நல்லவன் போல் இருக்கக்கூடிய ஒரு கெட்டவன் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஆள். இப்படி சொல்ல போனால் ஒரு பெரிய கதை. நான் டைரக்டருக்கு முழு காரணம் பீச்சாங்காய் படத்தோட டீம் தான். அதில் கார்த்திக் தான் காரணம். அவங்க செஞ்ச அவமானங்களும், அவங்க செஞ்ச அந்த தடைகளும், அவங்க செஞ்ச அந்த சிக்கல்களும் என்னையை நான் டைரக்டருக்கு அன்னைக்கு போட்ட விதை அது. அதுக்கு அவனும் ஒரு காரணமாக இருந்திருக்கான். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனேன். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கல்ல, அவார்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நாளை இயக்குனரில் த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அந்த சீசனுக்கே வாங்கினேன். சப்போர்ட்டிங் அவார்டு சீசன் 3ல் வாங்கினேன். அப்போ சீசன் 4ல் வந்து கதைகள் நிறைய கொடுத்தேன். அசோக் ஒரு கதை கொடுத்தேன். அப்போ இன்னும் 2-3 பசங்களுக்கு கதை கொடுத்தேன். அப்போ நம்ம நடித்தோம், இதெல்லாம் பண்ணோம். அங்கே ஒரு கசப்பான அனுபவங்கள் நடக்குது. என்னென்னா போஸ்ட்டில் என் பேர் வரல, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் என் பேர் போட்டால் பெருமைன்னு நினைப்பாங்க. அவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது பண்ணும்போதெல்லாம் அங்கே பொன்முடி பையா பொன்முடின்னு போடுவாங்க. அப்போ எனக்கு பெருமையாக இருக்கும், போஸ்ட் அளவுக்கு வந்துட்டோம் நாம் அப்படின்னு. இதே நான் யாருக்காவது கிட்ட கூட்டிகிட்டு போய் விடும்போதோ இல்லை காட்டும்போதோ இல்லை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்போல்லாம் நான் தேவைப்படுறேன். படம் பண்ணும்போது அசோக் போட சொல்கிறாரு, இந்த நல்லவன் என்ன பண்ணுறான், கார்த்திக், ஆமாம், என் பேரையே தூக்கம். இவன் சொல்கிறான் இன்னைக்கு எல்லாம் கெட்டவன். அதான் அவர் என்னமோ வந்து தான் ரொம்ப யோகிய மாதிரி எல்லா மீடியாவில் பேசிகிட்டு இருக்காரு. அவரோட யோகியத்தை நான் வந்து கிளின்னு கிழிக்கலாம், என் டைரக்டர் அசோக் வந்து கிளின்னு கிழிக்கலாம். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவரோட உண்மையான முகம் வெளியில் வரும். சரி, ஆக்சுவலாக அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பீச்சாங்கை படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து மெயின் வில்லன், நீங்கள் தான் வந்து அங்கே எல்லாமே ஆல் இன் ஆல் நீங்கள் தான் அந்த கதைக்கு சப்போர்ட்டானவரை நீங்கள் தான். ஆனால் அவர் பேசுகிறத வச்சு பார்த்தா ஆக்சுவலாக அவர் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் தானே சார்? கண்டிப்பாக மெயின் ப்ரொடியூசர் அவர் கிடையாது, ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர். அண்ட் அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நடந்தது சொல்கிறேங்க. அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பைலட் ஃபிலிம் எடுக்கும். அந்த பைலட் படத்துக்கெல்லாம் ஒரு பைசா போட்டது கிடையாது. அசோக்கோட சொந்த காசில் தான் எடுக்குவாங்க. என்னோட கேமரா 5D Mark III கேமரா 15 நாள் 10 நாள் ஃப்ரீயாக கொடுத்தேன். நீங்கள்? ஆமாம், அசோக்காக கொடுத்தேன். அப்போலாம் கார்த்திக் தேவை. கார்த்திக் வந்து அப்போ மாஸ்டர் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அந்த மாஸ்டர் இன்னைக்கு வந்து ஏதோ கெட்ட வார்த்தையில் திட்டி அன்னைக்கு அனுப்பான். நான் இதெல்லாம் நியாயம் இல்லைடா, தப்பு, உண்டக வீட்டுக்கு வெண்டகம் நினைக்கக்கூடாதுடா. யார் அவர் போடுறாரா? நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி என் அம்மாவையும் என் அப்பாவையும் எல்லாத்தையும் சேர்த்து திட்டி ஆதாரம் இருக்குது. ஆனாலும் அமைதியாக இருந்தேன். கரெக்டான இடம் வரும்போது சொல்லணும் அப்படின்னு. அசோக் இதை படிச்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆனேன். அப்படி விடவே கூடாதுங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தை என்னால் வந்து சொல்ல முடியும். அதுக்காக எனக்குன்னு ஒரு மீடியா இருக்குது. எத்தனையோ மீடியா எனக்குன்னு ஒன்று இருக்குது, எத்தனையோ சேனல் இருக்குது. சினிமா சேனலில் சொல்லணும், அவ்வளோதான். இது என்னென்னா அந்த பீச்சாங்கை வழக்கு முழுக்க காரணமே தனஞ்சயன் சார் இல்லை என்றால் எங்களுக்கு 65 லட்சத்தில் அவங்க சொன்ன மாதிரிலாம் படம் எடுத்துக்க முடியாது. சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவரை பற்றி? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் வந்து ஊடகத்தில், நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த சேனல் பேர், அதில் உட்காந்து தனஞ்சய் சாரை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு 2 பொண்டாட்டி அப்படின்லாம் வர சொல்லின்னு இருக்காரு. சார் நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தவங்க பர்சனலை பற்றி நமக்கு தேவையில்லை, அந்த படத்தில் என்ன பிரச்சனை சார் நடந்தது அதை பற்றி தானே சார் பேசணும். பிரச்சனையே இப்படி ஒரு ஆள் உருவாக காரணமே பீச்சாங்க இல்லைன்னா உனக்கு விசிட்டிங் கார்டு கிடையாது. அசோக் இல்லைன்னா உனக்கு விசிட்டிங் கார்டு கிடையாது. பொன்முடி இல்லைன்னா உனக்கு விசிட்டிங் கார்டு கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது என் ஸ்டூடெண்ட்டை கட் பண்ணிவிட்டு அவன் உள்ள பாலிடிக்ஸ் பண்ணி தாங்க உள்ள வரான். நான் தான் எடுக்க முடிவு. இவன் வேண்டாங்க, இவன் டேஞ்சர், நம்ம பார்த்தா முகம் சரியில்லை, இவன் டேஞ்சராக தெரியுது, அவன் பேச்சு சரியில்லை அப்படின்னு முதல் ஆடிஷனில் சொல்லி தடுக்க. சின்ன கேரக்டர் நடிக்கக்கா உள்ளே வந்தோன்னா அத்தனை பாலிடிக்ஸ் பண்ணுறான். இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போதே அங்கே பாலிடிக்ஸ் நடக்குது. என்னதான் அவருக்கு பிரச்சனை சார்? அவன் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு உழைப்பு போட்டு ஜெயிக்க வேண்டியதானே. இங்கே அதிர்ஷ்டம் தேவைப்படுது. அதுக்கே சார் இன்னொருத்தவங்க வந்து புறன் பேசணும். அதிர்ஷ்டம் இருந்தால் நீ பீச்சாங்க ஓடி இருக்கணுமே. நீ அதிர்ஷ்ட காலி, யாரோட ஃபோட்டோவும் காட்டக்கூடாது, யார் நடிச்சது. இப்போ அதில் நான் 28 சீன் நடிச்சிருக்கேன். நீங்கள்? ஆமாம், 98 டைலாக 120 டைலாக பேசியிருக்கேன். அவனை பற்றி வந்து இந்த கையை வச்சுட்டு ஹவு
நீ என்ன நீ உன்னோட டைரக்டரை உன்னை அடுத்து பீச்சாங்க டைரக்டர் அடுத்த படம் பண்ணி கார்த்திக் இல்லைன்னா நான் படமே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணுமே. இந்த கார்த்திக்னு பேர் இருக்கிறவங்களாம் ஒரு மார்க்கமாக தான் இருப்பாங்க போல இருக்கே சார். நல்ல கார்த்திகெல்லாம் இருக்கா? நவகச நாயக் கார்த்திகெல்லாம் தேடி போய் எல்லாம் கொடுத்துருக்காரு. தான் ஜெயிச்சக்கப்புறம் கார்த்திக்கு நம்ம கார்த்திக்கும் நல்ல திறமசாலிகளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது இந்த கார்த்தி எப்படின்னா, நான் என்னோடய சர்வல் கணக்கு வச்சு பார்க்கும்போது அவன் எடுக்கக்கூடிய எந்த படத்துலையும் டைரக்டர் எல்லாத்தையும் கட் பண்ணி ஓவர்டேக் பண்ணி உள்ளே பூந்து என்னென்னமோ பண்ணி அப்படி பண்ணவங்க எல்லாமே ஜெயிக்கலை. எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தருக்காரு. அவங்க எடுத்த படத்தில் எல்லாம் டைரக்டருக்கும் அவருக்கு இப்போ ப்ரொடியூசருக்கு பிரச்சனை வந்துடும். போய் பஞ்சாயத்து பண்ணுவார், இவங்கெல்லாம் கட் பண்ணி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவார். பஞ்சாயத்து பண்ணி 2 பேர்த்துக்கு சமாதானம். நான் இல்லைன்னு இந்த படம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சில பேர்த்தோட குணங்கள் எப்படி, நான் இல்லைன்னு இந்த படம் இல்லை, நான் அப்படி ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. நான் மேடையில் சொன்ன சாட்சி தனஜெயன் சார் மேடையில் அப்படி இருந்தும் கூட நீ அவ்வளோ கெட்டவன் சொல்கிற இல்லை, அந்த மேடையில் ஆடியோ ஃபங்க்ஷனில் எதுக்கு தனஜெயன் சார் உட்கார வச்ச? இதே கார்த்திக்கிட்ட கேட்க, தனஜெயன் சார் உட்கார வச்சுட்டு நான் அந்த மேடையில் நான் பேசுனதால என்னோட பேச்செல்லாம் கட் பண்ணாங்களே. ஏன் சார் அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ ஒரு காண்டெல்லாம் கிடையாது. இப்போ நானும் பேர் போடலையே. நானும் அசோக்கு க்ளோஸு, அசோக்குக்கோட நிழல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அசோக்குக்காக எதையும் செய்யக்கூடிய பொன்முடி. நான் டைரக்டர் எந்த டைரக்டர் வந்தாலும் எனக்கு என்னென்னா டைரக்டர் முக்கியம். ஒரு நடிகனுக்கு டைரக்டர் முக்கியம். அந்த டைரக்டர் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் கேரக்டர் கொடுக்காங்க, அவங்களுக்காக உண்மையாக இருக்கணும். இதுதான் கண்டென்ட்டு. ஆனால் அவன் எப்படின்னா டைரக்டையும் தூக்கி சாப்பிடணும், கூட இருக்கவன் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணணும். அவன் எவ்வளோ கொடுத்தாரு? கோ-டைரக்டராக தனஜெயன் சார் சொல்லி விட்ட அந்த கேமராமேனு அவர் தான் கோ ப்ரொடியூசராக வந்தாங்க. அவர் கேமரா எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா லைட்டு பேட்டா மட்டும்தான் இவங்க கொடுக்க வேண்டியது. அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்க்கணும். நீ மீறி போனால் ஒரு 35 லட்சம், மீறி போனால் 40 தாண்டி இருக்க மாட்டேன். பாதிக்கு பாதி நாங்கள் கூட இந்த 40 நீ என்ன நல்லா பண்ண, எவ்வளோ கோல்மால் பண்ண. இதில் கடைசி 10 நாள் ஷூட்டிங்கெல்லாம் கையில் பணமே இல்லைன்னு சொல்லி அசோக்கோட அவங்களோட சொந்தக்காரங்கிட்ட போய் நான் தான் போய் 10 லட்சம் வாங்கிட்டு வந்தேன். அந்த காசை நீ கொடுக்க கிடையாதுங்க, நான் எழுதி வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்கிறேன் அசோக்கிட்ட. என் பேச்சை கேட்கலிங்க. கையெழுத்து அன்றைக்கி வாங்கியிருந்தா அசோக்கும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். எவ்வளோ லாஸ் பண்ணி வச்சாங்க தெரியுங்களா? நாங்களாம் ஜெயிக்க வேண்டியது, அந்த படம் ஹிட்டாக போக வேண்டியது, ஜெயிக்க வேண்டிய படத்தை நாசம் பண்ணி அதில் இருக்கவங்க யாருமே வர முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டு குட்டுப்பத்தி மணி அம்மா கேட்டால் உங்களுக்கு ஒரு நாள் ஏதாவது கேட்டிங்கன்னா தெரியும். அந்த படத்தோட டைரக்டரை தேடுறாங்க 1 மாதமாக. இவங்ககிட்ட கேட்காங்க, கார்த்திக்கிட்ட கொடுக்க மாட்டேன் நம்பன்ட்டார் ஃபோனு. தேடி கண்டுபிடிச்சி மெயிலை பிடிச்சி நாங்கள் என்னாச்சு உங்களுக்கும் ப்ரொடியூசருக்கு என்னாச்சுன்னு கேட்க. என்னங்க மேடம் இந்த மாதிரி நாங்கள் 1 மாதமாக கேட்டுட்ருக்குறோம், உங்கள் நம்பர் கேட்டுருக்கோம், கொடுக்கவே இல்லை. அசோக்குக்கு தெரியாமையே 2 நிமிஷம் ஃபுட்டேஜை கட் பண்ணி விட்டவங்க தாங்க இவங்க. ஏங்க ப்ரொடியூசர் கட்டான் வித்ததில் எவ்வளோ கோல்மால் பண்ணியிருக்காங்க. அசோக்கு வர வேண்டிய பணமே எவ்வளவோ பணம், அத்தனையும் ஏமாத்தினான். இவன் யோகியை மாட்ட பேசான். இவன் யோகியத்தை என்னைக்கு அந்த கடவுள் பார்ப்பாங்க? இது வரைக்கும் நான் பேசின யாராக இருந்தாலும் இந்த மஞ்சு விவேகன் டைரக்டர் ஒருத்தன் ரொம்ப கேவலமாக என்னோடய ஸ்டூடெண்ட்டை பேசுனாங்க. டிடி வாசன் என்னோடய ஸ்டூடெண்ட். தப்பித்தவே என்கிட்ட ஒருத்தன் ஸ்டூடெண்ட் ஒரு நாளாக வந்தாங்க கூட அவனுக்கு அநியாயம் நடந்தால் நான் போய் கேட்கக்கூடிய ஆள் தான். அப்படி மஞ்சள் வேலனோட விஷயமெல்லாம் நான் தான் எடுத்து சொன்னேன். அவன் கே என்னால் இப்போ நிரூபி காமிச்சு டிடி வாசன் அப்போ தான் அவர் தெளிவாக அடைஞ்சார், கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியிலே வந்தார். நான் சப்ஜெக்ட் தொட மாட்டேன், தொட்டால் ரொம்ப ஆழமாக தான் தொடுவேன். கார்த்திக்கோடது போன வாரமே 10-15 நாளைக்கு முன்னாடி தொட வேண்டியது. உழைச்சவங்கெல்லாம் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு சம்பளம் கொடுக்க கிடையாது. என் சம்பளம் 100 ரூபா தாங்க. நீங்களும் ஏன் பீஷாங்கை டீம்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக எதுவும் இன்டர்வியூ கொடுக்கல? அதுவும் அசோக்கு நானும் தான் போய் உட்காந்தோம். அந்த ரிலீஸ் அப்போவே போய் பாலிடிக்ஸ் பண்ணாங்க, மிகப்பெரிய பாலிடிக்ஸ் பண்ணேன். அவனோட முகம் ஃபஸ்ட்டு கை கட்டுவான், இல்லைன்னா காலை வை தூக்கி போடுவான். தான் ஒரு பெரிய நடிகன்னு சொல்கிறான், நான் சொல்கிற அன்ஃபிட் நடிகை அவன்.
நீ அன்ஃபிட் ப்ரொடியூசர், நீ ப்ரொடியூஸருக்கு உண்டான தகுதியே கிடையாதுன்னு சொல்லணும். நீ எப்படி அடுத்தவங்களை தப்பு சிம்புவை சொல்கிறாரு அவ்வளோ சொல்கிற அவங்க எல்லாம் திருப்பி கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்? சூர்யாவை இழுக்கிறாரு. அப்போது நீ டச் பண்ணால் அவங்களாம் வரமாட்டாங்கன்னு நீ நம்ப, அது ஆபத்து. உன்னை டச் நான் பண்ணுறேன், இப்போ நீ உடனே என்ன பண்ணுவ, அடுத்த நிமிஷம் எனக்கு கால், ஏன்னா நான் இப்போ காட்டுறேன்னே, அது எனக்கு அனுப்பின லிஸ்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா முதல்ல எங்களுக்கெல்லாம் சம்பளமே கொடுக்கல. என் ஸ்டூடெண்ட்ஸ் 50-30 பேர் இருக்காங்க, சம்பளமே கொடுக்க கிடையாது. அதில் வந்த கூட்டங்கள் நின்று எல்லாத்துக்குமே நான் தான் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு இது நம்ம படம்டா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்வீனியன்ஸும் கூட வாங்கலை, அந்த 100 ரூபா கூட வேண்டாங்க மாஸ்டர், காத்திக்கிட்டே நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொன்னவங்களுக்காக. நான் அதை இந்த பேட்டி முதல் கொடுத்தனே எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு. தனசேகரன் சார் இவ்வளோ கேவலமாக பேசான், மற்றவங்கள பேசான், அது பிரச்சனை இல்லை. பிரச்சனைனா அது நான் அவங்கள சந்தித்தது கிடையாது, அவங்க கூட நான் இருந்தது கிடையாது. தனஞ்சயன் சார் எப்படி நீ பேசலாம்? அந்த இன்ஸ்டியூட்டே ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க, ஒரு பாஃப்டான்னு ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன், பெரிய இன்ஸ்டியூட் மாதிரி நடத்திட்டு இருந்தேன். அதில் இந்த மாதிரி இந்த சைஸுக்கு ஒரு ரூம் கொடுத்து எங்களை உட்கார வச்சுட்டாரு, சாப்பாடு போட்டார். அந்த ஆஃபீஸையே படத்தில் நிறைய இடத்துல 15 லட்சம் ரூபா மிச்சமாகிக்குதுங்க. அப்போது அந்த பாஃப்டா இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் நடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு இடத்துல நான் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்கேன். அந்த ப்ரொடக்ஷனில் எனக்கு நான் கால் பண்ணுறேன்னா, நான் ஒரு வேப்ப மரத்து கடையில் சிவன் பார்க்கிட்ட ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட நான் உட்காந்துட்ருக்கேன்னு சொன்னால் இந்த ஆர்டிஸ்ட் அது வருவாங்களா? அது எப்படி வருவாங்க? பாஃப்டா இன்ஸ்டியூட்டில் உட்காந்துட்ருக்கேன், வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? வருவாங்க. சம்பளமே வேண்டாம் சார். அந்த பாஃப்டா இன்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணி எத்தனையோ பேர்த்துக்கு சம்பளமே கொடுக்காம நடிக்க வச்சு, அதுக்கு நான் ஒரு காரணகர்த்தனாக இருந்து ஆடிஷனெல்லாம் வச்சு அவன் பாஃப்டா இன்ஸ்டியூட்லேயே இருக்காங்களே வந்துட்டாங்க. இது பெரிய ஒரு பின்னாடி ஏன்னா தனஞ்சயன் சார் நிறைய படங்கள் ப்ரமோஷன் பண்ணுறாரு, நிறைய படம் வாங்கி விற்றுருக்காரு, நிறைய படம் ஜெயிக்கும் வச்சுருக்காரு, நேஷனல் அவார்டு வாங்கினவர் ஸ்கிரிப்டு. அப்போது எப்படி ஈஸியாக கும்புசாமி சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் என்ன இந்த உண்டக வீட்டுக்கு வேண்டகன்னு நினைக்காதடா, பார்த்து பேசு, கடவுள் வேலை ஒருத்த பார்த்துட்டே இருப்பான் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டதுக்கு போட்ட செகண்டுங்க, நைட்டு ஒரு 12 மணிக்கு போனால் 2 மணிக்கு மெசேஜ் தட்டுறானுங்க. இது ஃபுல்லாக மெசேஜுங்க. என்ன இவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு? இத்தனையும் கெட்ட பார்த்தீங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுனால நான் என்ன பண்ணேன், நம்ம டைரக்டருக்கே அனுப்பிச்சேன், இதெல்லாம் அனுப்பி. என்ன இப்படி அனுப்பிச்சிருக்காரு? அப்போ கேமரா காட்டுங்க. அதாவது ரொம்ப அவதூறாக பேசியிருக்காரு, புரியுது. அதுக்கப்புறம் இன்னும் அவன் பேசின பச்சையான வார்த்தைகள்லாம் இருக்குதுங்க. அந்த வார்த்தையை ஒன்று ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? ஏன்னா மக்கள் யோசிப்பாங்க இது அவரோட வாய்ஸ் தானா. இல்லை, எனக்கு திட்டினது எதுக்கு கேட்டு இது உச்சகட்டம் போகும்போது நான் காட்டுவேன். இப்போ கூட லைனில் தான் இருக்க கார்த்தி, நான் அதுக்காக பிளாக் பண்ணல. இப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருங்க. இப்போ அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான், ஃபுல் ப்ரொடியூசர் கிடையாது, புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, படத்தெல்லாம் 50-60 லட்சத்துலலாம் எடுக்க முடியாது, காசு இல்லாமல் வெறும் சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருந்தா கூட 1 கோடி வந்திருக்கும், என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலாக அந்த படத்தோட முழு பட்ஜெட் எவ்வளோ சார்? 63, கடைசியாக 2 ரூபா பாட்டியெல்லாம் வச்சாங்க. ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் சார், நீங்கள் எல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்க போனால் அவர் ட்ரெண்ட் ஆகணும், ஃபேம் ஆகணும், இதை வச்சு இந்த நெகட்டிவ் ஃபேம்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அசிங்கமாக பேசுறது, இன்னொருத்தவங்களை பற்றி கேவலமாக பேசுறது, அவதூறு பரப்புறது, ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு இதுக்காக ட்ரெண்டுக்காக பண்ணுறாரா? கண்டிப்பாங்க. தன்னை தெரியணும் இந்த உலகம், அவனை கண்டா பயப்படணும். இல்லை யாராவது ஒருத்தர் பணம் போட்டு வாங்க காத்தி அப்படின்னு கண்டிப்பாக நீ எப்படி தப்பாக சொன்னேன்னா எப்படி கூப்பிடுவாங்க? ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேங்க. ஒரு படத்தோட ப்ரொடியூசர், பொன்முடி நீங்கள் அங்கே போங்க, நம்ம ஆஃபீஸ் தான், உங்களோட டேலண்ட் இவ்வளோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்க, இப்போ டைரக்டரு சூப்பர் கதை பண்ணியிருக்காரு, அவர் ஃபஸ்ட்டு படம் ஓடி இருக்குது, 2வது படம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அங்கே போனால் அந்த டைரக்டர் சொல்கிறாங்க, லேட் பண்ணி திருப்பி நான் வீட்டுக்கு வரேன், திருப்பி ஃபோன் பண்ணுறேன், போங்க இன்றைக்கி 2 நாள் கமிட் ஆகிடுவாங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்கிறேன், நான் அங்கே உள்ளே போய் வெகுனா நிற்கேன்,
இப்போ கடைசியில் முடிவே இல்லை. அந்த படத்தை ஃபஸ்ட்டு படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்தோட ஹீரோ எனக்கு ஃப்ரெண்டு. அவருக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. திருப்பி ஒரே நிமிஷம் லைன்லேயே ஃபோன் முடியும்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லை அது முக்கியமான ஆளுக்கு கொடுக்க போகிறாங்க, அந்த கேரக்டரு வந்து உனக்கு கிடையாது, அது இன்னொரு அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் அப்படின்னு. அந்த அப்போ தான் நான் ஷாக்காக, ஒரு ப்ரொடியூசர் சொல்லி ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க கூட டைரக்டர் சொன்னால் நடக்கும் அப்படின்னு அன்றைக்கி முடிவு பண்ணுறேன். ஒரு டைரக்டர் ரொம்ப முக்கியம், டைரக்டர் இல்லாமல் ஒரு நடிகனை உருவாக்கவே முடியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அவர் வந்து கார்த்தி வந்து நன்றி கெட்டவன், எல்லாரும் வளர்த்து விட்டவங்கள வந்து அவர் தப்பாக எல்லா டைரக்டையும் சொல்கிறது தப்பு தான். நீ முதல்ல கமிட் ஆகக்கூடாது, ஆனால் விட்டுறணும். தப்பு பண்ணால் அவன் பார்த்துக்குவான். நீ போய் தண்டனை கொடுக்கறதுக்கு நீ வந்து மகா அவதாக கிடையாது. நீ ஜெயிக்கணும்னா 4 படம் பண்ணணும் அப்படின்னா நீ 4 டைரக்டர் உருவாக்கி விடணும். ஜோதிட ரீதியாக அவன் பேர் சொல்லலாம், இப்போ சினிமாவும் சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. விஜய் சேதுபதி ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டைரக்டரை ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு போய் உட்கார வைப்பார். நிறையா நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால தான் ஒரு 10 டைரக்டர் அவர் கையில் இருக்காரு. நீ 10 டைரக்டரையும் நசுக்கி சாம்பல் ஆக்கி அவன் பேரே போடுவதற்கு ஆக்கி அவன் கெட்டவன், எல்லாருமே கெட்டவன். அந்த கெட்டவன் நீ அப்போ நீயே டைரக்ட் பண்ணு. ஏன் சார் இப்போ இந்த ஊடகத்துக்கு மூலமாக நீங்கள் வந்து பீச்சாங்கை கார்த்திக்கு இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடிய அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் உங்கள் டீம்லேருந்து என்ன பதிலடி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன பண்ணால் ஒழுங்காகும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆனேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அவனே மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு அவனே ஏற்பாடு பண்ணிக்கிட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிட போகான் அப்படின்னு. அப்போ நான் இப்போது சினிமா சம்மந்தமாக நான் பேசும்போது இப்போ அதை கடந்து தான் போக வேண்டியது இருக்குது. இப்போ நான் என்னை பற்றி சொல்லணுன்னா பீச்சாங்கி சொல்ல வேண்டியது இருக்குது. பீச்சாங்கி சொன்னால் அப்போ அவன் ட்ரெண்டிங்கில் இருக்கான், கேள்வி கேட்குறீங்க. அப்போது கண்டிப்பாக இது கண்டிப்பாக கான்ட்ரவர்சி ஆகும். அவன் 4 திட்டு ஏதோ ஒன்று பண்ணுவான். நம்ம திருப்பி நம்ம சேனலில் நம்ம பேசுவோம். என்ன எங்கள் டீமு ரொம்ப கொதிச்சு போய் தான் இருக்குது. நானும் அசோக்கும் நம்மளுக்கு உதவி செஞ்ச டீமும். உதவி வந்து தனஞ்சய் மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷனில் நான் தான் பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்கேன், வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மேடையிலேயே பார்த்தீங்கன்னா அவனோட ஆடியோ ஃபங்க்ஷனில் போலீஸ்காரங்களை அவதூறாக திட்டியிருப்பாங்க. எங்கூட வந்து எனக்கு வாங்கி கொடுத்து சிபியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க மூலியமாக தான் நிறைய வாங்கி பர்மிஷன் கெஞ்சி காலில் விழுந்துருக்கணுங்க. அடையா போலீஸ் ஸ்டேஷனில் நான் இன்ஸ்பெக்டர் காலிலே விழுந்து அந்த எடுக்க முடியாமல் போச்சுங்க. ஏன் சார் இப்போது இவர்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அவர் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக அவதூறு பரப்பிட்டு இருக்காருல்ல, இவர்கிட்ட அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த கேரக்டரை ஃபஸ்ட்டே நீங்கள் அவாய்ட் பண்ணிருக்கலாமே சார்? நான் அசோக்கிட்ட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போதே சொல்கிறேங்க, இவன் பார்த்தா டேஞ்சர் மாதிரி இருக்கான், வேண்டாம் விட்டுடு. இல்லை என் கேரக்டருக்கு இவன் என்ன பண்ணுவாதீங்களா, இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பேசிட்டு இருப்போம், ஏதோ ஒன்றும்போது அந்த கேரக்டரேஷன் கேட்டுக்குவோம். அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ட்ரிம்மெல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்பான். ஓ, இப்போ நீங்களாம் சேர்ந்த டீமா அவர் மேலே கேஸ் போடலாம்ல சார்? இந்த மாதிரி ஊடகத்தில் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அப்படின்னும் போது எங்களெல்லாம் எங்கள் அசோக்கெல்லாம் தூக்கி அப்படி வச்சு தானே பேசுறாரு. அவ இல்லையா, அவள் ரொம்ப டேலண்ட்டுங்க அப்படின்னு. இதே வாயி என்ன பேசுன்னு எனக்கு தெரியும். சோம்பேறி, உங்களால தான் எனக்கு எக்ஸ்ட்ரா செலவாச்சு. அவ்வளோ சின்சியராக இருப்பாருங்க அசோக்கு, பர்ஃபெக்ட் பிளான் பண்ணுவார். அசோக்குக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வருதுங்க. தெலுங்கில் வந்து வெங்கடேஷ் கம்பெனி வந்து இந்த படத்தை கேட்குறாங்க, இவர் கையெழுத்து போடணும். யார் ப்ரொடியூசர்னால இவர் கையெழுத்து, நான் போட மாட்டேன்ட்டு. அப்படி இந்தியில் வந்து ஒரு ரைட்ஸ் கேட்குறாங்க, பெரிய அமௌண்ட்டுங்க, போட முடியும். நீங்கள் அங்கே போயிடுவீங்க, நாங்களும் இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம். நீ சொல்கிற அடுத்தவங்களை. ஸோ ஒட்டு மொத்தமாக அவர் காலி பண்ணிட்டாரு பிளான் பண்ணி, எங்கள் டீமையே நாசம் பண்ணிட்டாரு. அதுக்காக நான் எந்திரிச்சு அதுக்காக நான் அடுத்த படம் பண்ணேன். இந்த தமிழ் சினிமா அதுக்கப்புறம் V3 நிறைய படம் பண்ணேன். அவன் பீச்சாங்கைக்கு அப்புறம் 2-3 படம் பண்ணேன். அதில் V3 310 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. வரலட்சுமி படத்தில் நான் வில்லனாக பண்ணியிருக்கேன், லீட் கேரக்டராக பண்ணியிருக்கேன். அந்த படம் ஓடல. அப்போது அது ஏன் ஓடலைன்னா படம் நல்லா இருக்குது, 190 ரூபா டிக்கெட்டு, இதெல்லாம் சிக்கலாக இருக்கிறனால அன்றைக்கி நான் வெளியில் வந்து அழுது. படம் நல்லா இருக்குது, டாக் நல்லா இருக்குது,
பெரிய ரிவ்யூ வரல, பணம் வருமானம் வரல, எல்லாம் அமுக்கப்படுறாங்க. அப்போ தமிழ் சினிமா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம இது வந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ தான் நான் இதுக்கு மாறினேன், ஆன்மீகத்துக்கு மாறினேன். அதுக்காக படம் எடுக்காமல் அதுக்கப்புறம் 2-3 படம் போய் நடித்து கொடுத்தேன், பண்ணேன். என்னோடய டீம் சாகாவகம் சொல்லிட்டு ஒரு படம், அதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்து நான் நடித்து கொடுத்ததுக்கு அந்த டீம் ஏற்காட்டில் தான் ஷூட்டிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணேன், BMW 1991 எடுத்து, இப்போ யூத் அண்ட் எனக்கு திருப்தி அடைஞ்சிட்டேன். திருப்தினா ஓகே, நம்ம வந்ததுக்கு உண்டான அடையாளம் இருக்குது, இப்போ அதுக்கு உண்டான ரிலீஸுக்கு உண்டான பிளான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நான் அவன் அது மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதானே. நீ ஏதாவது சாதிச்சு ஏதாவது நாட்டிலையோ ஏதாவது ஒரு ஊர்லேயோ நீ வந்து ஜெயிச்சு காட்டியிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு மீடியாவோட ஊடகத்தில் அடுத்தவனை நீ சொல்லி அடுத்தவனோட இது சொல்லி நீ என்ன சாதிக்க போக? அப்போ நீ ஒவ்வொரு இதுலேயும் பணம் வாங்கிட்டு இருக்கையா? போய் பேசுனா இவ்வளோ பணம் கொடுத்தா தான் நான் பேசுவேன்னு சொல்கிற காலம் வந்துடுச்சா உனக்கு? ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு அவர் சைட்லேருந்து அவர் என்ன தரப்பு சொல்ல போகிறாருன்னு தெரியல. நிறைய சொல்லுவார், திட்டுவார், அதனால நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகாமல். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பீச்சாங்கையோட ரகசியத்தை பற்றி சொன்னீங்க. ஸோ த ஃபேக்ட் பிஹைண்ட் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ வரப்போகிற பதிவுகளில் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். த ஃபேக்ட் பிஹைண்ட் த பீச்சாங்கைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி. நன்றி.